Hello friends and welcome to Tamil Football. So after a long time நம்ம மீண்டும் சந்திச்சிருக்கோம். ISL சீசன் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. வித் ஃபர்ஸ்ட் மேட்ச் ATK மோகன் பகான் அண்ட் மும்பை சிட்டி எஃப்சிக்கு நடுவில் 2-2ன்னு ஒரு அற்புதமான மேட்ச் அப்பில் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு 2 கோல் ATK போட்டிருந்தாலும் மும்பை ஒரு சரியான கம்பேக் கொடுத்து ஒரு ட்ராவை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா கோல்ஸுமே சும்மா வேர்ல்ட் கிளாஸாக இருந்துச்சு. நான் குரோமாவோட ஃபேனாக மாறிட்டேன். அண்ட் செப்டம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்சர் அண்ட் இன்னைக்குரிய மேட்ச் சென்னை எஃப்சிக்கு ஒடிஷாக்கு அகெயின்ஸ்டாக கலிங்கா ஸ்டேடியமில் வச்சு நடக்க இருக்குது. ஸோ இந்த மேட்சை பற்றி ஒரு ஷார்ட் ப்ரிவியூ பார்த்துடலாம். ஒடிஷா எஃப்சி கூட இது வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்தது இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் அதுவும் செர்ஜியோ லொபேரா வந்ததுக்கப்புறம் அந்த டீம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அண்ட் இது சம்மந்தமாக ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஓவன் காயில் மற்றும் கார்னர் ஷீல்ட்ஸ் பேசியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓவன் காயில் வந்து நம்ம போன வருஷம் நிறைய கோல்ஸ் கன்சீட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மட்டும் இல்லாமல் கார்னர் ஷீல்ட்ஸுமே வந்து டீம் 11க்குள்ளே வர்றதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப காம்படிட்டிவாக ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இந்த வருஷம் சைனிங்ஸில் கியான் நசீரி அண்ட் இர்ஃபான் எத்வாத் இவங்க 2 பேரையும் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர்றது வந்து ஒரு கீ ரோலாக வந்து இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம டைட்டில் வின் பண்ண 2 இயர்ஸ்லேயுமே வந்து ஜேஜே வந்து நமக்கு ஒரு இந்தியன் ஸ்ட்ரைக்கராக இருந்து காப்பாற்றி கொடுத்தாரு. அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபாரின் ஸ்ட்ரைக்கராக பிலீவ் பண்ணாமல் நம்ம ஒரு இந்தியன் ஸ்ட்ரைக்கரை டெவலப் பண்ணி கொண்டு வரது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த விதத்தில் வந்து எனக்கு கியான் நசீரி மேலே ரொம்ப ஹோப்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து கேம் டைமுக்காக தான் சென்னை எஃப்சிக்கே வந்திருக்காரு. ஸோ ஓவன் காயில் இன்னொரு தாட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம வந்து எல்லா பொசிஷன்ஸுக்குமே வந்து 2 இந்தியன் பிளேயர்ஸ், அதாவது 2 பிளேயர்ஸ் மேலே ஒரு பேக்கப்பாக வந்து நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இது ஒரு நல்ல சைன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்த இன்ஜுரிஸ்க்கும் வந்து பயப்பட தேவையில்லை. அண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மேட்ச்க்குரிய 11 இது தான். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வித் ஃபாரினர்ஸ் ரயன் எல்சினியோ, சீமா சுக்கு அண்ட் லூக்கஸ் பிராம்பில்லா, விங்ஸில் வந்து கியான் நசீரி மற்றும் குர்கிரத், ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக்காக அங்கித் முகர்ஜி அண்ட் தின் புய்யா வித் முகமது நவாஸ் கீப்பராக வச்சுருக்கேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.